ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங். ஹஸ்பண்ட் ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே தீர்ந்துருச்சு. அதை வச்சு இத்தனை நாளாக ஓட்டிட்டோம். பொதுவாகவே தம்பிங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஹெவியாகவே எதனாலும் செஞ்சு கொடுத்துருவேன். சம்டைம்ஸ் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா சாப்பாடு இருந்தால் அதே கொடுத்துருது. ஏன்னா 1 hour கிட்ட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வர்றாங்க அப்படின்றப்போ ரொம்ப பசியாக தான் வருவாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் பிரெட் இருந்தனால சாண்ட்விச்சே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், அப்புறம் வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, சாட் மசாலா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். இதில் கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். நார்மலாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தேன்னா என் பசங்க 2 பேருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கரெக்டாக தானும் செஞ்சு முடிக்கிறதுலையும் தம்பிங்கன்னு ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் டியூஷனுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அமேசானில் கிச்சனுக்காக ஒரு ஆயில் ஸ்ப்ரே ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது 2 daysக்கு முன்னாடியே ரிசீவ் ஆயிடுச்சு. அது இன்றைக்கி தான் அன்பாக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இனி நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.